ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்இடி ஸ்ட்ரிப் லைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டு. இது அதுக்கு உண்டான டேட்டா எதுக்கு அப்படின்னா, இந்த எல்இடி லைட்டில் பிரேக் லைட்டு, இண்டிகேட்ரு, பார்க் லாம்பு, ரிவேட்ஸு இது எல்லாமே இந்த ஒரு லைட்டில் கண்ட்ரோல் ஆகும். இது வீடியோவோட எண்டில் பாருங்கள், இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு உண்டான வயரிங் எப்படி இழுக்கலாம், என்ன மெத்தடு, அதை மட்டும் அப்படி கண்டினியூட்டியாக பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த லைட்டை வந்து இப்போ நம்ம மேலே ஸ்பாய்லர் இருக்குது இல்லைங்களா, ஸ்பாய்லரில் மாட்டோம். ஏன்னா டவேராவை பொறுத்த வரைக்கும் வேறு எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். சரி, ஸ்பாய்லரில் மேலே மாட்டி விட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டோர் பேடு எல்லாமே கழட்டிடுங்க, பேக் டோரு. இது வந்து மேலே ஸ்பாய்லருக்கு உண்டான லைட்டு போகுது இல்லைங்களா, அந்த வயரிங் இது. இந்த லைனில் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோர் பேடை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லைட்ஸை அப்படி கழட்டிடலாம். லைட்டை கழட்டிட்டு உள்ள பார்த்திங்கன்னாவே தெரியும். இது வந்து பிரேக்கு, ரிவேட்ஸ் லைட்டு, மேலே இருக்கிறது இண்டிகேட்டர். இப்போ நம்ம இந்த பக்கம் இருந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இண்டிகேட்டர் லைன் மட்டும்தான் எடுத்துகிட்டு கொண்டு போக போகிறோம். அடுத்து ஃபேஸ் லைன் வந்து நம்ம டைரெக்டாக பேட்டரியில் இருந்து நேரு கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே கொண்டு போயிருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் வயரிங் பண்ணும்போது காலில் மிதிப்படாமல் பார்த்துக்குங்க. அதேமாதிரி வயரும் கொஞ்சம் ஹெவியான வயராக போட்டுக்குங்க. கீழே மேட்டு கடையில் நம்ம கொண்டு போயிருக்கோம். டவேராவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டோர் சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குங்க. ஒன்று புஷ் இருக்கும். அந்த புஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு வயரிங்கை உள்ளே கொடுத்துருங்க. இந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே உள்ள. இது நேர் எங்கே போகும் அப்படின்னா பின்னாடி லைட்டுக்கு தான் போகும். நீங்கள் இது மேட் வெளியில் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த பின்னாடி இருங்க, பின்னாடி காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல்ஸில் வழியில் அப்படியே வயரிங் வெளியில் வரும். இது வந்து ஃபேஸ் லைன் மட்டும் நம்ம இங்கிட்டிருந்து எடுத்துருக்கோம். நியூட்ரு வந்து நம்ம பாடியிலிருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி இதுலேயும் அடுத்து வாங்க வயரிங் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சேம் இதில் இதே தான். பிரேக்கு, ரிவேட்ஸு, இது வந்து பிரேக் லைட்டுங்க, இது ரிவேட்ஸு, மேலே இருக்கிறது இண்டிகேட்ரு. இதிலேருந்து நம்ம வெறும் ஃபேஸ் லைன் மட்டும் எடுத்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டு, அதில் அந்த வயரோடு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரிவேட்ஸ் லைட்லேருந்து நம்ம ஜாயிண்ட் அடித்து எடுத்துருக்கோம். அது வந்து பிரேக் லைட்டு, அது பார்க் லாம்பு, வயரிங் பாருங்கள். நம்ம வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த பின்னாடி லைட்டு கழட்டணும் இல்லைங்களா, அந்த லைட்டுக்கு கீழே கொடுத்து அப்படியே டோர் வெளியில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பார்த்திங்கனாவே தெரியும், டோருக்குள்ளே ஆல்ரெடி கம்பெனி வயரிங் போயிருக்கோம். அந்த புஷ்ஷை லைட்டாக ஓட்ட பண்ணி நம்ம உள்ளே விட்டுருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்இடி டேட்டாவோட ஸ்ட்ரிப் லைட் இருக்கும் இல்லை, ஸ்ட்ரிப் லைட்டோட டேட்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து எல்லாமே வயரிங் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சிகப்பு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸு, இந்த எல்லோ வந்து இண்டிகேட்டருக்கு உண்டானது. 2 எல்லோ கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு. ரெண்டையுமே நம்ம 2 இண்டிகேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்க் லாம்பு, இது பிரேக்கு, அது ஒயிட் கலர் வந்து பிரேக்கு, திக் ப்ளூ இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரிவேட்ஸ் லைட்டு, பிளாக் கலர் வந்து நியூட்ரு. எல்லா இதுலேயுமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு நார்மல் வயரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரு கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம மேலே வந்து லைட்டாக போட்டு ஒட்டியிருக்கோம், டேப் ஃபஸ்ட்டு ஒட்டியிருக்கோம். வயரிங் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைன் மட்டும் நீங்கள் கரெக்டாக வோல்டேஜ் செக் பண்ணி வருது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டிங்கன்னா போதும். அதாவது இந்த சைடு இருந்து இண்டிகேட்டர் லைன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்குண்டான வயரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நார்மல் பார்க் லேம்ப் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் எரியும். அப்படியே பாருங்கள், இது வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ அங்கிட்டு போகும். அடுத்து பாருங்கள், இது வந்து லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம் அப்படின்னா ஏரோ மார்க்கு லெஃப்ட் சைடில் போகும். இது வந்து ரிவேட்ஸு. ஆக்சுவலி நீங்கள் ரிவேட்ஸ் போடுறீங்க அப்படின்னா மேலே எல்இடி லைட் இருக்குது இல்லைங்களா, அது கலர் கலராக எரியும். 2-3 கலர் விட்டு விட்டு எரியும். நம்ம நைட் எடுத்ததுனால அது ஒரே கலர் மாதிரி தெரியுது உங்களுக்கு. அடுத்து இது வந்து பிரேக் மிதிச்சிங்க அப்படின்னா பிரேக் லைட் இருக்குது இல்லைங்களா, அது கூட கனெக்ஷன் கொடுத்தது. 3 தாட்டி பிளிங்க் ஆகிட்டு அடுத்து ஒரே முட்டுக்கு எரியும். இது வந்து டவேரா காரில் மாட்டியிருக்கோம். ஆனால் இது உண்மையாக நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா